மஹாவியார வன்சிக ஸ்ரீ லங்காபுர மகாநிகாயாவின் 2026 ஆண்டுக்கான உபசம்பதா அரச நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் வரலாற்று சிறப்புமிக்க களுத்துற போதிக்கு அருகில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த உபசம்பதா நிகழ்வு ஜூலை 22ஆம் தேதி வரை களுத்துற கங்கையில் அமைக்கப்பட்டுள்ள மண்டபத்தில் நடைபெற உள்ளதுடன் இதில் 400க்கும் மேற்பட்ட இளம் பிக்குகள் கலந்து கொள்ள உள்ளனர். ධම්මං සරණං ගච්ඡාමි සංඝං සරණං ගච්ඡාමි පරානුගත සුපරිශුද්ධ සම්පන්න භාවයට පත් වුණා කියලා සඳහන් වන්නේ ඒ දූත පිරිස. ඉන් අර්ථරුන් වහන්සේ ශ්‍රී ලංකාවට වැඩම කිරීමෙන් පස්සේ 2026 වර්ෂය ආරම්භයේදී ගරු ජනාධිපතිතුමා වැල්ලවත්තේ අප සංඝ සභා මූලස්ථානයට පැමිණියා මහානායක හාමුදුරුවෝ ඇතුළු මහා සංඝරත්නයේ ආශිර්වාදය ලබා ගන්න. ඒ වෙලාවේදී අපි මතක් කරා ජනාධිපතිතුමාට අවුරුදු 9කින් අපි පොදු උපසම්පදා විනය කර්මය සිදු කළේ නැහැ. ඒ සිදු කරන්න රාජ්‍ය අනුග්‍රහය අවශ්‍ය වෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා මේ වර්ෂයේ පොදු උපසම්පදා විනය කර්මය සිදු කරන්න කියලා. ඔබතුමාට මතක ඇති එදා උත්තරීතර මහානායක හාමුදුරුවෝ ඇතුළු ලේකම් ස්වාමින් වහන්සේලාට ඔබතුමා ප්‍රකාශ කළා ස්වාමින් වහන්සේ ඒක අපේ රටටත් ආධ්‍යාත්මික ශක්තියක් ආශිර්වාදයක් වේවි. රජයක් හැටියට අවශ්‍ය කරන අනුග්‍රහදායකත්වය අපි ලබා දෙනවා වැඩ පටන් ගන්න කියලා. ඒ අනුව ජනාධිපති ලේකම් කාර්යාලය, කළුතර දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය, අමරපුර නිකායාභිවෘද්ධි දායක සභාව, කළුතර බෝධිභාරකාර මණ්ඩලය, කළුතර දිස්ත්‍රික් අමරපුර සංඝ සභාව එක්ව මේ මහා භාරදූර ශාසනික විනය කර්මය සිද්ධ කරන්න පියවරින් පියවර වැඩ සැලසුම් කළා. අද වන විට ඒ සියලුම් සැලසුම් යථාර්ථයක් බවට පත් වෙලා මේ මොහොතේ අපි ராஜ்ய உபசம்பதா மகோத்சவය நீதி அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழு இன்று தீர்மானித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமையையும் பொறுப்பையும் அவர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்தே இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கமே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர்.
மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பேரிடர் நிவாரண பணிகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் கலாநிதி அருண் அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் கொடையாளர்களினால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிதியுதவிகளும் தற்போது திரைசேரியின் பிரதி செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் உள்ள சிறப்பு கணக்கொன்றில் பாதுகாப்பாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிதியானது தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அடையாளம் காணப்படும் திட்டங்களுக்காக வெளிப்படைத்தன்மையுடனும் செயற்திறனுடனும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அதற்கமைய இந்த திட்டங்கள் முக்கியமாக பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், அவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்தல் மற்றும் சேதமடைந்த பொது உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்த அனைத்து நிதிகளின் நிர்வாகமும் பயன்பாடும் மிக உயர்ந்த வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லாட்சி கொள்கைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையின் புதிய தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ அவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு அண்மையில் நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற இந்த சந்திப்பானது கடற்படை தளபதி தனது பதவியை பொறுப்பேற்றதன் பின்னர் நடத்திய முதலாவது உத்தியோகபூர்வ சந்திப்பு என்பதுடன் இச்சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அதற்கமைய பாரம்பரியங்களுக்கு அமைவாக இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் போது இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக பதவியேற்றுள்ள வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோவுக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதியினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசு ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தில் நிலவும் 4 வெற்றிடங்களையும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலவும் 4 வெற்றிடங்களையும் நிரப்புவதில் ஏற்பட்டுள்ள நீண்டகால தாமதம் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக அரசியலமைப்பை திருத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் தொடர்பிலும் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி அந்த சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அதன்படி அந்த கடிதத்திற்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் தங்களது சங்கத்தினால் எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் குறித்து உரிய கவனம் செலுத்துமாறும் புதிய கடிதத்தின் மூலம் அவர்கள் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மைக்கும் நீதியை நிலைநாட்டுவது குறித்து பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் ஏற்படுத்தக்கூடிய மோசமான விளைவுகள் குறித்து அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களின் முதலாவது வெற்றிடம் கடந்த 2025 ஜூன் 20ஆம் தேதி நீதியரசர் காமினி அமரசேகர ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் துரைராஜா, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்களின் ஓய்வு காரணமாக உயர்நீதிமன்றத்தில் தற்போது 4 வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் 4 வெற்றிடங்கள் காணப்படுவதுடன் அவையும் இதுவரை நிரப்பப்படவில்லை. மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,000 என்ற எல்லையை நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 66,064 ஆகும். இதேவேளை இன்றைய தினம் வரை பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 46 உயர்ந்துள்ளது. இவ்வருடத்தில் கம்பஹா மாவட்டத்தில் 13,556 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 13,355 நோயாளர்களும், மாத்தறை மாவட்டத்தில் 4,699 நோயாளர்களும் மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் 4,425 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. වලවල ධාරිතාවත් තාම උපරිම මට්ටමේ තමයි තිබෙන්නේ. IDH රෝහල, කළුබෝවිල රෝහල, පානදුර, හෝමාගම, රාගමණි රෝහල වල උපරිම ධාරිතාවට අවිලා තිනවා. ළමා සහ කායික රෝග වාට්ටු වල තියෙන ඇඳන් ප්‍රමාණයට වඩා දෙගුණයක් පමණ රෝගීන් සිටිනවා. තහ මේ රෝහල් වල දැන්ටමත් ඩෙන්ගු රෝගීන් සඳහා වාට්ටු වෙනම සකසලා තියෙනවා. මොකද ඒ තියෙන ධාරිතාව ඉක්මවා යාම නිසා. රාගම සහ මේ IDH රෝහලේ ඉන්න අනිත් රෝගීන් මුල්ලේරියාව රෝහලට මාරු කරලා යවලා තිනවා. මොකද ඩෙන්ගු රෝගීන්ට වැඩි අවධානයක් යොමු කරන්න ඕන නිසා. පෞගිය සති 2 ඇතුළත අපිට ඉහළ ඩෙන්ගු රෝගීන් සංඛ්‍යාවක් රෝහල් තුළට වාර්තා වෙන තත්ත්වයක් ඇති වුණා. දවසක රෝගීන් සංඛ්‍යාව සමහර දිනවල 1000 ඉක්මවලා ගියා. 1200ටත් ගිය දවස් තිබ්බා. මේ විදියට එක දිගට ගියොත් අපිට පේනවා රෝහල් වල අපිට දැනට තිබෙන ඇඳන් සහ දැඩි සත්කාර එකක සහ අධිනිරීක්ෂිත ඒකකවල තියෙන ඇඳන් සංඛ්‍යාවත් එක්ක රෝහල් වලට දරා ගැනීමේ සීමාවක් තිබෙනවා. ඉතින් මේ සීමාව ඉක්මවලා ගියොත් එහෙම විශාල විනාශකාරී අවස්ථා 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே பிரதி அமைச்சர் இதனை பகிர்ந்து கொண்டார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு செலாவணி வருமானத்தை இலங்கையினால் ஈட்ட முடிந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த சாதகமான வளர்ச்சியை
அடுத்து 2026 ஆண்டிற்காக எதிர்பார்க்கப்படும் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை என்ற இலக்கை வெற்றிகரமாக அடைய முடியும் என்றும் இணை அமைச்சர் රුවන් රණසිංහ தெரிவித்தார். සංචාරක ශේත්‍රයේ ලක්ෂ 12කට ආසන්න ප්‍රමාණයක් මේ වෙනකොට පැමිණිලා තිබෙනවා මේ අවුරුදු 2026 වසරේ. ඒ වගේම සංචාරක ඉපයීම් ඇමරිකානු ඩොලර් බිලියන 1.5 ඉක්මවලා තිබෙනවා මේ වෙනකොට තත්ත්වය. අපි බලාපොරොත්තු වෙනවා මිලියන 2.5 වසර අවසන් වෙනකොට අපිට ළඟා කරගන්න පුළුවන් වෙයි කියලා. අලුත් ගුවන් සමාගම් ප්‍රමාණයක් අපිත් එක්ක වැඩ කරන්න එකඟ වෙලා වියට්නාමයේ වගේ රටකින් වියට් ජෙට් සහ වියට්නාම් එයාලයින්ස් කියන ගුවන් සමාගම් දෙක බ්‍රිටිෂ් එයාර්වේස් ඒගොල්ලන් වැඩි කරන්න දැන් සැලසුම් කරමින් ඉන්නවා. ටර්කිෂ් එයාර්වේස් ඒගොල්ලන්ගේ පැමිණීම් වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. ගිය සතියේ ගත්තොත් කටාර් එයාර්වේස් ඒගොල්ලන්ගේ සම්පූර්ණ ඇණිය දැන් ක්‍රියාත්මක වෙනවා 5ක් දවසකට. මම හිතන්නේ 35ක් සතියට ගුවන් යාන කොළඹට නවත්තලා තිබුණේ ඒවත් දැන් ආරම්භ වෙමින් පවතිනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉතිහාසයේ වැඩිම සංචාරක පැමිණීම ලක්ෂ 25ක් දක්වා අපිට යන්න පුළුවන් වෙයි කියන අදහස තියෙනවා. මිලියන 1.2කට ආසන්න වටෙන් මේ සංචාරකයෝ ලංකාවට ඇවිල්ලා තියෙනවා. ලක්ෂ 3ක සංචාරකයෝ ඇවිල්ලා තියෙන්නේ ඉන්දියාවේ. ඉතුරු කොටසෙන් වැඩිම සංචාරකයෝ අපිට ඇවිල්ලා තියෙන්නේ මහා බ්‍රිතාන්‍යයෙන්. ඒ ප්‍රමාණය 1,12,000ක් වෙනවා. ඊට අමතරව චීනය, රුසියාව, ජර්මනිය සහ ඕස්ට්‍රේලියාව, ප්‍රංශය සහ එක්සත් ජනපදයත් මේ 10 දෙනා අතර ඉන්නවා. දැනට අපිට ඉන්දියන් සංචාරකයෙක්ගෙන් දවසට ඩොලර් 154ක වගේ දිනක ආදායමක් හම්බ වෙනවා. ඒක ඇත්තටම බැලුවොත් මේ ඩේලි ඇවරේජ් එකට වැඩි. අපේ ලංකාවේ සංචාරකයෙක්ගේ ඩේලි ඇවරේජ් එක 148ක්. ජනප්‍රිය මතයක් තියෙනවා ඉන්දිය සංචාරකයවම ආදායම අඩු වෙනවා කියලා. ඇත්තටම ඉන්දියන් සංචාරකයෝ කියන්නේ අඩු ආදායම් සංචාරකයෝ නෙමෙයි. සමහර යුරෝපීය සංචාරකින්ට වැඩිය ඉන්දියන් සංචාරකයෝ දවසකට වියදම් කරනවා. பிரபல பாடகியான மரியசல் குணதிலக இன்று காலை காலமானார். திடீர் நோய் நிலைமை காரணமாக கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. மறையும் போது அவருக்கு வயது 68 ஆகும். பல பிரபல பாடல்களை பாடியுள்ள மரியசல் குணதிலக தவிர்க்க முடியாத ஒரு பாடகியாக இலங்கை மேடைகளிலே அவர் கணக்கிடப்பட்டார். Goyang, I am your one and only candy, let me see. India, Obagasia, Tuna. அரச சேவை ஆணைக்குழுவின் புதிய தலைவராக SA நிமல் சர்ணதிஸ்ஸ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். அதன் ஏனைய உறுப்பினர்களான பி சனத் பூஜித, ER வீரகோன், R கேதீஸ்வரன், JMR ஜெயசுந்தர, EAPN எதிர்சிங்க, வைத்தியர் SAAA ஜெயசேகர் மற்றும் MH முகமது சமீல் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து உறுப்பினர்களிடம் கையளித்தார். அரச சேவை ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஏற்பட்டிருந்த உறுப்பினர் வெற்றிடங்களுக்காகவே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. කියපු කාරණය මම පිළිගන්නවා. ඒ ප්‍රදේශයේ විශාල කණ්ඩායමක් அந்த வாழச்சேனையிலே இருந்து மட்டக்களப்பு நகர் வரைக்கும் பெருமளவான பிரதேசங்களிலே இருக்கிறது. வாழச்சேனையிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் இருக்கிற அந்த ரயில் சேவை கடந்து போகிற பாதையில் இருக்கிற பெருமளவான பாதைகள் அனுமதி இல்லாமல் தான் கௌரவ அமைச்சரவை இயங்குது. அது நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது அனுமதி இல்லாமல் இயங்கினாலும் கௌரவ அமைச்சரவர்களே அந்த அனுமதி வழங்கியிருக்கிற இடங்களை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் அந்த ரயில் பாதை கடக்கிறதுக்கான அனுமதிக்கப்பட்ட பாதை இருக்குது. அப்போ அந்த உள் வீதிகளால் மீண்டும் கிராமத்துக்கு வருவதாக இருந்தால் சாதாரணமாக ஒரு 3 வீலர் என்று சொன்னால் ஒரு ரயில் இந்த அனுமதி இல்லாத காரணத்தினால் அதை கடந்து போகாவிட்டால் 15 கிலோமீட்டர் வளைச்சி வர வேணும். சிறந்த ஒரு உதாரணம் பரங்கியா மடு என்று அழைக்கப்படுற கோரலைப்பட்டிருக்கிற இடம் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அண்மை காலத்திலே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டால் அது நடுவிலே ஒரு இரும்பு தூணை போட்டு அந்த போக்குவரத்தை தடை செய்திருக்காரு. இப்போ அந்த ரயில் பாதைக்கு அங்கால் இருக்கிற மக்களுக்கு கடற்கரை ஓரத்தோடு இருக்கிற மக்களுக்கு பயன்படுத்த இயலாது. அப்போ இதிலே அனுமதி இல்லாமல் இயங்குறது அதில் ஆக்சிடென்ட் நடக்கிறது நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கௌரவ அமைச்சரால் இதுக்கான ஒரு தீர்வொன்றை நாங்கள் எட்ட வேணும். ஏனென்றால் இல்லாவிட்டால் போக்குவரத்துக்கு தடையாயிருக்கு. அதே நேரத்திலே தான் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பாதுகாப்பு இல்லாத ரயில் பாதைகளை பராமரிக்கிறதுக்கு போலீசாரினால்
கொஞ்சம் பேரை கடந்த காலத்திலே நியமித்திருந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுதும் சிலர் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் 7500 அளவிலே தான் அவங்களுக்கு மாதாந்த சம்பளம். உங்களுக்கு தெரியும், கௌரவ அமைச்சரில் இப்போ 4500 சம்பளத்துக்கு ஒரு மாதம் வேலை செய்ய முடியாது. அவங்க பலர் வேலையிலே இப்போ செயல்படுறதில்லை. நீங்கள் சொன்னது போல் பிரஜா போலீஸோ ஏதாவது ஒரு என்னுடைய கேள்வி என்னண்டா கௌரவ அமைச்சரில் அந்த மக்களுக்கு அந்த தங்களுடைய அந்த கரையோர பிரதேசத்தில் இருக்கிற நிலங்களுக்கு போவதற்கு ரயில் பாதையை கடந்து போக முடியாது, வேறு வழியே இல்லை. அப்போ இப்பொழுது நீங்கள் சட்டவிரோதமாக அவர்கள் அதை பயன்படுத்துவதால் அதை அந்த பிரதான வீதியை கட்டுப்படுத்தி வைத்தாலும் அதுக்கு பதிலாக மாற்று வழிகளை உருவாக்கி பயணிக்கிறார்கள், இன்னும் ஆக்சிடென்ட் நடக்கலாம். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? என்ற பெயரில் சிந்து மெரைன் நிறுவனம் சுமார் 2,50,000 முதல் 6 லட்சம் ரூபாய் வரையான கட்டணங்களை கோருவதாகவும் நான் அறிகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அதேபோன்று கடந்த காலங்களில் கெனோன் படகுகளுக்கு வழங்கப்பட்ட 14 நாள் பாஸ் நடைமுறை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வரவிருக்கும் கச்சாங்காற்று காலத்தில் மீனவர்கள் தினசரி கடலுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இரவு முழுவதும் தூக்கமின்றி தொழிலில் ஈடுபட்டுவிட்டு அதிகாலையில் கரை திரும்பும் மீனவர்கள் இந்த பாஸ் நடைமுறைகளுக்காக 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் போதிய ஓய்வின்றி மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, தொழில் ரீதியான சுமை, கடற்கொள்ளையர்களின் தொல்லை மற்றும் VMS கட்டண சுரண்டல்கள் என அனைத்தும் மீனவர்களை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த விடயங்கள் கௌரவ அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும். இது அவர்களின் வாழ்வுரிமையுடன் நேரடியாக தொடர்பட்ட பிரச்சனை என்பதால் கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே, உரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நடைமுறைகளை தங்களது அமைச்சு மூலம் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அது தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் என்ன, VMS கருவிகளுக்கான மாதாந்த கட்டணங்களையும் அதிகப்படியான பழுதுபார்ப்பு கட்டணங்களையும் மறுபரிசீலனை செய்து குறைப்பதற்கும் பேட்டரிஸ் மின்கல பாதுகாப்பிற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க. கோயிலவத்தையில் அமைந்துள்ள KJM சர்வதேச பாடசாலையில் கல்வி நிறுவனம் இலங்கை கல்வி சீர்திருத்தங்கள் 2026 தொடர்பான செயல்முறை ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பட்டறையை அண்மையில் தனது வளாகத்தில் பதில் அதிபர் திருமதி சமீனா அலால்தீன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரியின் நிறுவனர் மற்றும் பணிப்பாளர் ARM முதசீர் வரவேற்புரை ஆற்றினார். கல்வி நிறுவனத்தின் சாதனைகள், தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி நோக்கங்களை அவர் எடுத்துரைத்தார். பட்டறையை ஜாயிரா கல்லூரியின் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் மற்றும் ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் பிரதி செயலாளர் அப்துல் அசீஸ் வழிநடத்தினார். அவர் தனது உரையில் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு உரையாற்றினார். அமீடியன் 7 சீசன் 6 கால்பந்து போட்டி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. அமீடியன் 7 சீசன் 6 7 பேர் கொண்ட கால்பந்து போட்டி ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் மொரகஸ்முல்ல ஜனக ரணவக்க மைதானத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. டூர்அவுட் நிறுவனத்தின் அனுசரணையில் நடைபெற்ற இப்போட்டியில் 40 வயது பிரிவில் சபூர் மொய்தீன் மாஸ்டர் டீம், 40 வயதுக்கு அதிகமான பிரிவில் லெஜெண்ட்ஸ் A டீம் மற்றும் ஓவர் 50 பிரிவில் 90s லெஜெண்ட்ஸ் அணிகளின் சாம்பியன் பட்டத்தை வென்றன. போட்டி நிறைவு விழாவில் டூர் அவுட் நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் திரு முனாசர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசில்களை வழங்கினார். கொழும்பு 13 வுல்ஃபண்டால் பாலிகா மகா வித்தியாலயத்தின் புதிய மாணவர் வரவேற்பு விழாவும் புதிதாக அமைக்கப்பட்ட தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப ஆய்வகத்தின் திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. பரோபகாரி நௌசர் ஃபௌசி வழங்கிய 14 கணனிகளின் உதவியுடன் நிறுவப்பட்ட இந்த நவீன ICT ஆய்வகம் மாணவர்களின் தகவல் தொழில்நுட்ப கல்வியை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் டிஜிட்டல் திறன்களை வளர்ப்பதற்கும் முக்கிய பங்களிப்பாக அமையும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் AHM ஃபௌசி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவுஃப் ஹக்கீம், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முன்னாள் பிரதி மேயர் முகமது இக்பால் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பாடசாலை சமூகத்திற்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த புதிய ICT ஆய்வகம் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப அறிவை பெற்றுத் தருவதுடன் எதிர்கால டிஜிட்டல் உலகிற்கு அவர்களை தயார்படுத்தும் முக்கிய கல்வி வசதியாக அமையும் என இந்நிகழ்வில் வலியுறுத்தப்பட்டது.
டாக்டர் இப்ராஹிம் குரைஸ் தலைமையில் க்ரோ ஃபாஸ்ட் நேஷன் சைல்ட் நியூட்ரிஷன் புரோகிராம் கொழும்பில் நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் டாக்டர் இப்ராஹிம் குரைஸ் நிகழ்ச்சி 2026 அண்மையில் கொழும்பில் மீஜய செவன வீடமைப்பு வளாகத்தில் நடைபெற்றது. குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் கல்வி முன்னேற்றத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் சமூக மட்டத்தில் குழந்தைகளின் நலனை மேம்படுத்தும் முயற்சியாகும். நிகழ்வில் உரையாற்றிய டாக்டர் இப்ராஹிம் குரைஸ் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் கல்வியில் முதலீடு செய்வது நாட்டின் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கு சமமானது என தெரிவித்தார்.